ஏன்டா வெள்ளப் பண்ணி எந்த ஒரு வேலையும் செய்யாம தண்ணியில படிப்போ இல்லாம உங்க அப்பம் பணக்காரன் சொல்லி ஒரே காரணத்துல நோகாம நேரம் வரல சீட்ல உட்காந்து உனக்கே இவ்வளவு திமிரு இருக்குன்னா அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10 வரைக்கும் ஃபெயில் ஆகாம படிச்சு பார்த்தா இல்லை ஈஸியான குரூப்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தா இன்ஜினியர் ஆக முடியும் சொல்லி கஷ்டமான குரூப் எடுத்து ஃபிசிக்ஸ்க்கு டியூஷன் கெமிஸ்ட்ரிக்கு டியூஷன் மேக்ஸ்க்கு டியூஷன் சொல்லி ரோடு அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் பே பண்ண பார்த்தவங்க ரோடு அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாம் பாஸ் ஆகணும்னு சொல்லி நைட்டில் ஃபிளாஸ்க்ல தீ ஊற்றி படிச்சு காலெல்லாம் வச்சிருந்து படிச்சு அதில் எடுத்த மார்க் 10,000 சொல்லி டிஎம்பிஎக்ஸ் எக்ஸாம் சொல்லி தனியாக ஒரு 2 மாசம் உட்காந்து படிச்சு அதில் எடுத்த கட் ஆஃப் யூஸ்லெஸ் போய் அம்மா நகையை அடமான வச்சு காலேஜில் சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 4th இயருக்கு வச்சிருந்த அரியர்லாம் 4th இயர்ல மொத்தமாக கிளியர் பண்ணி சொசைட்டிக்குள்ள வந்தாங்க சொசைட்டி என்ன வேலைன்னு சொல்லி செருப்பால் அடிச்சு தெத்து வேலை தேடி அழிஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் சொல்லி வீட்டில் தண்டமா உட்காந்து எங்க அப்பா தண்டசோறு திட்டி சாப்பிட்ற ஒரு வயசா படு தொண்டையில சிக்கி வலிச்சு இறங்கி எவனோ ஒரு புண்ணியவன் கடைசியில வந்து நல்ல மனுஷன் வேலை போட்டு கொடுத்தா அதையும் பிடிங்க நினைக்கிறேன் உன்ன மாதிரி பொறம்போக்குங்க சமாளிச்சு இப்போ முன்னாடி வந்து நின்று பேசிட்டு இருக்க வேலை இல்ல பட்டதாரி எனக்கு எவ்வளவு திமிரா இருக்கும்.